வாயில் ஜென்ரலாகவே thousands இல்லை lakhs இல்லை trillions of microbes இருக்குது. அதாவது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் சேர்ந்தது தான் மைக்ரோப்ஸ். இதுதான் ஓரல் மைக்ரோபயோம்னு சொல்கிறோம். இந்த ஓரல் மைக்ரோபயோம் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது குட் பாக்டீரியாவும் இருக்குது, இல்லை பேட் பாக்டீரியாவும் இருக்குது. வாயில் இருக்க பாக்டீரியா பேட் பாக்டீரியாவாக இருந்தால் நமக்கு ருமட்டாய்ட் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், மற்ற ஹெல்த் டிஸார்டர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம இந்த பேட் பாக்டீரியா அகேன்ஸ்டாக அதுவே ஃபைட் பண்ணுது. டைஜஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம வாயில் தான் ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகுது. நம்ம வாயில் சலைவால் அமைலேஸ்ங்கிற ஒரு என்சைம் சுரக்குது. அது கூட இந்த மைக்ரோப்ஸ் ஆக்ட் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணுது. நம்ம பேட் பிரெத்லேருந்து அது தடுக்குது. கேவிட்டிஸ் இல்லை டீகேஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த குட் பாக்டீரியாவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் சாப்பிடணும். ப்ரீபயோட்டிக்ஸ்னால் ஆனியன், கார்லிக் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், கர்ட் சேர்த்துக்கலாம். சுகரி ஃபுட்ஸ் லைக் ஐஸ்கிரீம், கேக்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸை லிமிட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அடிக்கடி தண்ணி குடித்து நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் போது சலைவரி செக்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகி குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நம்ம டெய்லி சாப்பிடும் போது குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்குது.